ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணேன், அதை எப்படி பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கான மெனுவை லஞ்சுக்கான ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அளவான தண்ணியில அரிசியும் போட்டு வேக வச்சு வெந்ததும் அதை வடிச்சும் விட்டுருக்கேன். கையளவும் மூச்சைய தண்ணியில ஓவர் நைட் ஊறவும் வச்சிருந்தேன். அதை குக்கருக்கு மாத்தி உப்பும் போட்டு வேக விடுதேன். இதை வச்சுதான் இன்னைக்கான குழம்பும் வைக்க போறேன். லெமன் சைஸ் புளியையும் தண்ணியில ஊற போட்டுட்டேன். ஒரு தக்காளி, கொஞ்சமா முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 8 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சு கட் பண்ணி எடுத்து வைக்கேன். அரைமுறி துருவின தேங்காய் கூட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து பேஸ்டா அரைச்சு மாத்தி வைக்கேன். வேக வச்சிருந்த மொச்சை நல்லாவே வெந்திருக்கு. இப்போ குழம்ப வச்சிடலாம். வாங்கின கல் பாத்திரத்தை பழக்கியும் வச்சிருக்கேன். அதுலதான் இன்னைக்கான குழம்பும் வைக்க போறேன். நல்லெண்ணெயில கடுகு வெந்தயத்தை தாளிச்சுட்டு கையளவு சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு வச்சிருந்த பூண்டையும் உள்ள சேர்த்து 2 பரட்டு பெரட்டி தக்காளியும் உள்ள சேர்த்து லைட்டா மசிஞ்சதும் கத்திரிக்காய் முருங்கைக்காவை உள்ள சேர்த்து உப்பும் சேர்த்து 2 பரட்டு பெரட்டுதேன். கத்திரிக்காவோட தோல் சுருங்கினதும் வீட்டுல திரிச்ச மீன் குழம்பு மசாலால 2 ஸ்பூனையும் உள்ள சேர்த்து எண்ணெயிலேயே பெரட்டிட்டு வேக வச்சிருந்த மொச்சை, அரைச்ச மசாலா, ஊற வச்ச புளியும் கரைச்சு உள்ள சேர்த்து தேவைக்கு தண்ணியும் விட்டு கொதிக்க விடுறேன். கொதி வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சதும் ஆஃப் பண்ணி விட்டுருதேன். சொல்ல வார்த்தைகளே இல்ல, இன்னைக்கான குழம்பு அவ்வளவு சூப்பரா வந்துருது. இது கூட தொட்டுக்கிறதுக்கு முட்டையும் வச்சிருக்கேன். இருந்த அவரைக்காவை வச்சு பொரியலும் பண்ண போறேன். இரும்பு பாத்திரத்துல கொஞ்சமா தேங்காய் விட்டு கடுகு, உளுந்த பருப்பு, சீரகத்தை தாளிக்கேன். அது பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துறதேன். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காவையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விடுதேன். காயில கொஞ்சம் சூடு ஏறினதும் கொஞ்சமா உப்பும் ஒரு கை தண்ணியும் தொளிச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சு வேக விடுதேன். காய் நல்லா வெந்ததும் துருவன தேங்காய், சில்லி பிளேக்ஸ், ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பெரட்டி எடுத்துருதேன். அள்ளி எடுத்து சாப்பிடுற மாதிரி அவரைக்காய் பொரியலும் ரெடி. இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஸ்பெஷல். இட்லியும் கறி குழம்பும். இந்த கறி குழம்பு தோசைக்கும் நல்லா இருக்கும். பிள்ளைங்க இட்லி போதுன்னதுனால இட்லிக்கு ஊத்தி வச்சிருக்கேன். 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள் போட்டு கழுகி குக்கர்லயும் சேர்த்து வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வேக விடுதேன். 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி விட்டுறதேன். இப்ப இதுக்கு மசாலா அரைச்சிடலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம் மணவர வறுத்து எடுத்துட்டு துருவன தேங்காய், கையளவு சின்ன வெங்காயம், வறுத்து வச்சிருந்த ஜீரகம், தண்ணி சேர்த்து பேஸ்டா அடிச்சு வச்சிருந்தேன். ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி அரைச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்து தேவைக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடுறேன். கொதி வந்த பிறகு நல்லெண்ணெயில கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலைய தாளிச்சு உள்ள சேர்த்துறதேன். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம். ஆனா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. 2 இட்லி போதும்னு சொல்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கான ஸ்நாக்ஸ். வீட்டுல கொஞ்சம் ஸ்டார் ஃப்ரூட் இருந்து அந்த அளவுக்கு புளிப்பும் இல்ல. நல்லா கழுகிட்டு கட் பண்ணி எப்பவும் உப்பும் வத்தப்பொடியும் போடுவோம். இன்னைக்கு உப்பும் பெப்பரும் தூவி பிள்ளைங்களுக்கு பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டேன். ரெடியா இருக்கிற சோறு கூட குழம்பையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். பிள்ளைங்க கிளம்பினைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதனால பிரேக்ஃபாஸ்டையும் பாக்ஸ்லயே பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம்.